ஹலோ கைஸ். இந்த இடம் நம்ம சோலோ லெவலிங்கோட சீரிஸ் இருக்கு இல்லையா, அதை பேஸ் பண்ணி வந்துட்டு டாப் 12 மோஸ்ட் பவர்ஃபுல் ஹண்டர்ஸ் பார்க்கலாம். அவங்கள வந்துட்டு ஸ்ட்ரென்த்தை வச்சு ரேங்கிங் நான் கொடுத்துருப்பேன். அப் டு 10 to 12 வரைக்கும் நம்மளால் பார்த்திங்கன்னா பார்க்க முடியும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு பேசிக் டீட்டெயிலேருந்து எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் நான் க்ளீனாக சொல்கிறேன். அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இது வரைக்கும் நீங்கள் பார்க்காத ஒரு வீடியோவாக இருக்கும். அதனால் லைக் பண்ணாமல் பார்க்குறவங்களாம் லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஓரா பேசாமல் ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வருது, அதாவது நம்பர் 11 இருக்கிறது பேக் யூன் ஹூ. இவர் பார்த்திங்கன்னா நம்மளால் சீரிஸோட ஃபஸ்ட் எபிசோட்லேயே பார்க்க முடியும். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்துட்டு தான் வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் இந்த ஆண்ட்ஸ் கூடலாம் பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பாங்க இல்லையா. எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ். அவங்கள ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா பேக் யூன் ஹூ. இவர் தான் பார்த்திங்கன்னா எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்லேயே ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ண ஒரு ஹண்டராக பார்த்திங்கன்னா இந்த சீரிஸில் காமிச்சிருப்பாங்க. எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ்னாலே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அவங்களோட அப்பியரன்ஸில் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க. அதுவும் இல்லாமல் அந்த அசம்ஷன் அவங்கள வச்சு அவங்களோட எபிலிட்டிஸே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டாக பார்த்திங்கன்னா இருக்கும். ஈவன் நம்ம பேக் யூன் இருக்கார் இல்லையா, அவர் தான் பார்த்திங்கன்னா டைகர் கில்டு இருக்கு இல்லையா, ஒயிட் டைகர் கில்டோட கில்டு மாஸ்டரே பார்த்திங்கன்னா பேக் யூன் தான். அதுவும் இல்லாமல் இவர் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறாங்க இல்லையா ஹண்டர்ஸ். அதில் பார்த்திங்கன்னா இவருமே ஒரு ஹண்டர்ஸ். ரொம்பவுமே கம்மியான ஹண்டர்ஸ் தான் பார்த்திங்கன்னா இருப்பாங்க. நம்ம ஜேஜேக்கு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம்னா அந்த எலைட் சார்சரஸ் பார்த்தோம் இல்லையா, அதே மாதிரி பார்த்திங்கன்னா கம்மியான டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஹண்டர்ஸ் தான் இருப்பாங்க. அதில் ஒருத்தர் தான் பார்த்திங்கன்னா இந்த பேக் யூனுமே. அதே மாதிரி இவளோட எபிலிட்டிஸு, ஸ்ட்ரென்த்து, எஜிலிட்டி எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த டைகரோட டிரான்ஸ்ஃபர்மேஷனில் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். ரொம்பவே பார்க்க டிஃப்ரெண்ட்டாக ஃபுல் ஒயிட் கலர் அப்பியரன்ஸில் பார்த்திங்கன்னா அவர் மாறுவார். அடுத்து நம்ம லிஸ்ட்டில் நம்பர் 10 சாய் ஜாங்கின். இவர் பார்த்திங்கன்னா ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர். இவரோட எபிலிட்டி பார்த்திங்கன்னா ஃப்ளேம் மேனிப்புலேஷன், என்ஹான்ஸ்டு ஸ்பீட். இது ரெண்டு தான் பார்த்திங்கன்னா இவரோட எபிலிட்டியே. இவர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட சவுத் கொரியாவில் இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் கில்லில் இவரோட கில்டுமே ஒன்று பார்த்திங்கன்னா வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இவர் ஒரு மேட்ச் டைப் ஹண்டரு. அப்புறம் ஃபயர் மேஜிக்கில் ஸ்பெஷலிஸ்ட்டாகவுமே பார்த்திங்கன்னா இவர் இருக்கார். அதுவும் இல்லாமல் அவரால் எப்படி சொல்கிறது, எஃபோர்ட்டே இல்லாமல் ஒரு ஃப்ளேம் கண்ட்ரோல் பண்ண முடியுமா. அப்புறம் இவர் கிரியேட் பண்ணுற எல்லா அட்டாக்ஸுமே பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம்பிள் ஃப்ளேம் ஸ்பியரு, ஃப்ளேம் ட்ராகனு, அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே பவர்ஃபுல்லாக இருக்கும். இன் அடிஷன் நம்மளால் அவரால் அவரோட டிஃபென்ஸில் ஃப்ளேமை மேனிப்புலேட் பண்ணி ஒரு பெரிய டிஃபென்ஸ் ஃபார்ம்லேயே பார்த்திங்கன்னா யூஸ் பண்ண முடியுமா. அது மாதிரி ஒரு எபிலிட்டி தான் பார்த்திங்கன்னா ஃப்ளேம் பிரிசன். இது யூஸ் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பி ரேங்க் டஞ்சனோட மான்ஸ்டர் இருக்கு இல்லையா, அதில் இருக்க எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா அவர் க்ளீன் பண்ணிருப்பார். அதனால தான் பார்த்திங்கன்னா இவர் 10th பிளேஸில் இருக்கார். அடுத்து நம்பர் 9th பொசிஷனில் இருக்குது சாஹென். இவங்களை பார்த்திங்கன்னா பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டீங்க. ஈவன் எனக்கு சோலோ லெவலிங் ஜின்னுக்கு அடுத்து பிடிச்சதே பார்த்திங்கன்னா சாஹென் தான். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர். இவங்களுமே பார்த்திங்கன்னா எஸ் ரேங்க் ஹண்டர் தான். இவங்களோட எபிலிட்டிஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகம். ஹை லெவல் ப்ரிசெப்ஷன், அதுக்கப்புறமா என்ஹான்ஸ்டு ஸ்ட்ரென்த்து, என்ஹான்ஸ்டு ஸ்பீடு, ஹை லெவல் ஸ்வாட்மேன்ஷிப்பு. இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா இவங்களுக்கு இருக்குது. அதுவும் இல்லாமல் இவங்களுக்கு இருக்க பெனிஃபிட்ஸ் என்னென்னதுன்னா, இவங்களால் மானாவோட ஃப்ளக்சுவேஷன்ஸ், அதுக்கப்புறமா ஹண்டர்ஸை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதாவது அவங்களோட ஸ்மெல்லை வச்சு பார்த்திங்கன்னா அவங்களால இவங்க எந்த லெவலில் இருக்காங்கன்ற வரைக்கும் பார்த்திங்கன்னா அவங்களால சொல்ல முடியும். அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஆள். அதுவும் இல்லாமல் நம்மளோட சாய் ஜாங்கின் இருக்கார் இல்லையா, அவங்களோட கில்டில் இருக்கவங்க தான் பார்த்திங்கன்னா நம்ம சாஹென்மே. அதுவும் இல்லாமல் இவங்க நம்பர் 9th பொசிஷனில் ஏன் வச்சுருக்கேன்னா, இதோடையும் பவர்ஃபுல்லான ஆளுங்கள்லாம் பார்த்திங்கன்னா இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இவங்க ஜேஜு ஐலாண்டில் இருக்க அந்த ஆர்க் இருக்கு இல்லையா, ஜேஜு ஐலாண்ட் ஆர்க். அதில் போயிட்டு இவங்களுமே நிறைய ஹெல்ப் பண்ணி ரொம்பவுமே பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இவங்களை நம்ம 9th பொசிஷனில் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா 8th பொசிஷனில் இருக்கவர் கோட்டோ ரியோஜி. இவருமே பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டராக தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பார். ஜப்பான்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணுற ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டர். அதாவது இந்த ஜேஜு ஐலாண்ட் ஆர்க் நான் ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அந்த ஆர்க்கில் வர ஒரு பவர்ஃபுல்லான ஹண்டர் தான் இவர். அதுவும் இல்லாமல் இவர் ஜப்பானை ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக பார்த்திங்கன்னா காமிச்சிருப்பாங்க. எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் கூட நிறைய இந்த ப்ரெசன்ஸ்க்காக ஹெல்ப் பண்ணியிருப்பார். நிறைய ஸ்வாட் கில்டு ஃபைட் இருக்கு இல்லையா, அதில் ட்ரா பண்ணுற அளவுக்கு இவர் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர் இருக்கா. அதுவும் இல்லாமல் ஜேஜு ஐலாண்ட் ஆர்க்கில் பார்த்திங்கன்னா இவரோட ரோல் ரொம்பவே க்ரூஷியலாக இருக்கும். நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் சோலோ லெவலிங் வாங்க எக்ஸ்பிளைன் பண்ணி. வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்கள். அதனால தான் பார்த்திங்கன்னா இவரை நம்ம நம்பர் 8th பொசிஷனில் பார்த்திங்கன்னா வச்சுருக்கோம். அதுவும் இல்லாமல் அந்த ஆண்ட் கிங், அந்த இன்க்ரெடிபிள் ஸ்பீடே பார்த்திங்கன்னா ஒரு சில ஹண்டர்ஸ்னால தான் பிடிக்க முடியும். அதில் கோட்டோ ரியோஜியுமே ஒன்று. பட் என்னதான் இருந்தாலும் அவர் அந்த இடத்துல மாட்டியிருப்பார். பட் ஆனாலுமே அந்த ஆண்ட் கிங் எதிர்த்து நிற்கிற அளவுக்கு பார்த்திங்கன்னா ரியோஜி எபிலிட்டி பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதனால தான் நம்ம 8th பொசிஷனில் இவர் வச்சுருக்கோம்.
ஸோ அடுத்து 7th பொசிஷனில் இருக்கிறது யூரி ஆர்லாஃப். ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி நம்ம மாங்கா எக்ஸ்ப்ளனேஷன் சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ நான் வந்துட்டு இவருக்கு ரொம்பவே பில்டப் வந்து கொடுத்துருப்பேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, அவரோட அப்பியரன்ஸ் வந்து அந்தளவுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ எபிலிட்டிஸ்மே வந்து பார்த்தீங்கன்னா, இவரது பேரியர் மேஜிக்கு, கிளாசிஃபிகேஷன், எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஃபுல்லாக எஸ் ரேங்க் ஹண்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்பவே பவர்ஃபுல்லான மேஜ். ஸோ ரஷ்யாவிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு மேஜ். ஸோ நம்ம இந்தியாவிலேருந்து ரெப்ரசென்ட் பண்ணுறவரும் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கார், சித்தார்த் பச்சன் ஒருத்தர். ஸோ அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க மாட்டோம். ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா இவரால் வந்துட்டு ஈவன் ஒரு கேட்டையே வந்து சீல் பண்ண முடியுமா. அதாவது நம்ம வந்து பார்த்துருப்போம் இல்லையா, ஸோ டஞ்சன்ஸ் வந்து ஓப்பன் ஆகும், அதில் வந்து மான்ஸ்டர்ஸ் வருவாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துருப்போம். ஸோ அதில் அந்த டஞ்சனே வந்து பார்த்திங்கன்னா இவரால் மானா கிறிஸ்டல்ஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக சீல் பண்ண முடியும். இந்த மாதிரி அவர் ஆல்ரெடி வந்து சீலுமே பண்ணியிருக்காரு. ஸோ அவர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக இருப்பார், ரொம்பவுமே பவர்ஃபுல்லான ஒரு ஹண்டரு. ஸோ இவர்கிட்ட இருக்க ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, ஈகோ ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். அதாவது ஈஸியாக வந்துட்டு மற்றவங்கள வந்துட்டு கோவத்துக்கு எடுத்துகிட்டு வந்து விட்ருவார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா இவர் பவர்ஃபுல்லாக இருக்கிறதுக்கான ரீசனுமே. அதுவும் இல்லாமல் கோட்டோ ஏஜ் கூட வந்த ஃபைட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து ட்ரா பண்ணியிருப்பார். ஈவன் அவர் வந்து எஃபோர்ட்டே போடாமல் ட்ரா பண்ணியிருப்பார். ஸோ அதுவும் இல்லாமல் ஒரு சில ரூமர்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா வந்திருக்கும், யூரி ஆர்லாஃப் வந்துட்டு எஸ் ரேங்க் டஞ்சன்ஸ் வந்து எந்த ஒரு அசிஸ்டன்ஸுமே இல்லாமல் கிளியர் பண்ணியிருக்காரு, நம்ம ஜின்னு கிளியர் பண்ண மாதிரி அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பரவி இருக்கும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவர் ரொம்பவுமே வந்துட்டு லைக் பவர்ஃபுல்லாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அடுத்து நம்ம 6th பொசிஷனில் பார்க்க போகிற ஹண்டர் லெனர்ட் நெயர்மேன். ஸோ இவருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தான். ஸோ இவரோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா சார்ஜ், அதுக்கப்புறமா என்ஹான்ஸ்டு ஸ்பீடு, ஹை லெவல் ப்ரிசெப்ஷன், லைக் நம்ம சாயன் மாதிரியே. ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஜெர்மனியை ரெப்ரசென்ட் பண்ணுற ஒரு ஹண்டர். ஸோ இவர் வந்து ரிச்டர் கில்டோட கில்டு மாஸ்டராகவும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ லெனர்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா உலகத்திலே 12th ஸ்ட்ராங்கஸ்ட் ஹண்டராக வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் அவங்களோட லிஸ்ட்டில். அதுவும் இல்லாமல் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமாக வந்துட்டு மொனார்ச்சோட வார் ஆர்க் இருக்கு இல்லையா, ஸோ அதில் தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் வந்து ஃபைட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பாங்க. ஸோ ஈவன் அவரால் வந்துட்டு பிளாஸ்ட்டை வந்து கிரியேட் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் லைக் எப்படி சொல்கிறது, கான்லெட் இருக்கு இல்லையா, ஸோ கான்லெட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவரால் யூஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவருக்கு வந்து சென்ஸுமே ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். மற்ற ஹண்டர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ சாஹன்னு நெயர்மேன், ஸோ இவங்க 2 பேருக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சென்ஸ் பண்ணுறது ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட இண்டிவிஜுவல் இன்டெலிஜென்ட் வந்து ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஐக்யூ பவர் அதிகமாக இருக்கிறதுனால அவரால் வந்துட்டு ஒரு நல்ல ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷன் வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹண்டராக இவரோட ப்ளஸ் பாயிண்ட்டு. ஸோ இதுக்கு மேலே நம்ம டாப் 5 லிஸ்ட்டை தான் பார்க்க போகிறோம். ஸோ டாப் 5ல் இருக்குது என்னோட ஃபேவரட்டான ஒரு கேரக்டர். ஸோ சீரீஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்பவே ஒரு பிடிச்ச ஒரு ஆனரபிளான ஒரு கேரக்டர் தான் கோகன் ஹி. ஸோ இவருக்கு வந்து பார்த்திங்கன்னா இவரை பிடிக்காத ஆளே வந்து பார்த்திங்கன்னா இருக்க மாட்டாங்க இந்த சீரீஸ் பார்த்தவங்க. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரட்டான ஒரு கேரக்டர் வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். இவரோட கிளாசிஃபிகேஷன் எஸ் ரேங்க் ஹண்டரு. ஸோ இவரோட எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா இம்மன் ஸ்ட்ரென்த்து, இம்மன் ஸ்பீடு, ரூரல்ஸ் அத்தாரிட்டி, அதுக்கப்புறமா ஸ்பிரிச்சுவல் பாடி ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்ன்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் இவர் வந்து சவுத் கொரியாலே ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹண்டர்ஸில் இவர் ஒருத்தர். ஸோ இவர் வந்து தோக்கடிக்க முடியாது. ஈவன் அவரோட ஓல்டு ஏஜ்லேயுமே அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து பவர்ஃபுல்லாக இருப்பார். ஸோ அவரால் வந்துட்டு அவரோட ஆராவை வந்து வெளியே வந்து இது பண்ண முடியும். லைக் நம்ம ஹாக்கி இருக்கு இல்லையா ஒன் பீஸில், ஸோ அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ அவர் வந்துட்டு மொனார்ச்னால கில் பண்ணியிருப்பாங்க, மொனார்ச் வந்து கில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அந்த லூமினசிட்டியோட ஃப்ராக்மெண்ட்டுன்ற ஒரு விஷயத்தையே வந்து பார்த்திங்கன்னா ரிவீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவர் ஒரு வெசலாக இருந்திருக்காரு. எப்படின்னா நம்ம இட்டாடோரிக்கு வந்து சுகுனாருக்கு வந்து இட்டாடோரி வெசலாக இருப்பான் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ஒரு இதுக்கே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து வெசலாக இருந்திருப்பார். ஸோ அதுவும் இல்லாமல் லைக் எப்படி சொல்கிறதுனா, இன்னொரு வார்த்தையில் நம்ம ரூலர் இருக்காங்க இல்லையா, ஸோ ரூலர்ஸோட பவர் வந்து கோகன் ஹி கையில் இருந்துச்சு. ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக வந்து நம்ம கோகன் ஹி இருக்கார். நம்பர் 4ல் பார்க்க போகிறது லியூ ஜி கேங். ஸோ இவருமே வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி மாங்கா எக்ஸ்ப்ளனேஷன்லேயே சொல்லியிருப்பேன். ஸோ சைனீஸ் ரெப்ரசன்ட் பண்ணுற ஒரு ஹண்டர். ஸோ இவரோட கிளாசிஃபிகேஷன் வந்துட்டு நேஷ்னல் லெவல் ஹண்டர். ஸோ எஸ் ரேங்கையும் தாண்டி நேஷ்னல் லெவல் ஹண்டராக வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ இவரோட எபிலிட்டி வந்து இம்மன் ஸ்ட்ரென்த்து, இம்மன் ஸ்பீடு, ரூலர்ஸ் அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் பாடி மேனிஃபெஸ்டேஷன். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ எபிலிட்டிஸ் வந்து இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இவரோட பேரில் நிறையவே டைட்டில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா 7 ஸ்டார் ஹண்டர். சைனாவில் வந்து பார்த்திங்கன்னா 5 ஸ்டார்லாம் கிடையாது, 7 ஸ்டார் ஹண்டர்ஸ் தான் வந்து பார்த்திங்கன்னா இருப்பாங்க. ஸோ அதில் இவருமே வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ சைனாவை ரெப்ரசென்ட் பண்ணுற ஸ்ட்ராங்கஸ்டான ஹண்டரில் இவருமே ஒருத்தர். ஸோ இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஹீரோ ஆஃப் த சைனான்னு பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி வந்துட்டு நம்ம சங் ஜின்வோ வந்துட்டு ரொம்பவே பாப்புலராக இருக்கும் போது இவருமே வந்து பார்த்திங்கன்னா டஃப் கொடுக்கறதுக்காக காமிச்சு இவரையுமே வந்து பெரிய இதில் வந்து காமிச்சிருப்பாங்க. ஈவன் அவரால் நம்ம பீரு இருக்கான் இல்லையா, ஸோ அவனையுமே வந்து பார்த்திங்கன்னா கில் பண்ண முடியும். ஸோ அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து பவர் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் இவருமே வந்துட்டு ஒரு ரூலர்ஸோட வெசலாக வந்து ஹெல்ப் பண்ணியிருப்பார். அதனால ஸ்பிரிச்சுவல் பாடி மேனிஃபெஸ்டேஷன்ன்ற ஒரு பவருமே வந்து பார்த்திங்கன்னா அவர்கிட்ட இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா
டாப் தேர்டில் இருக்குது தாமஸ் ஆண்ட்ரே. ஸோ இவருமே வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு வில்லன் மாதிரி போர்ட்ரைட் பண்ணிவிட்டு கடைசியாக வந்துட்டு ஒரு ஹீரோ மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ ஒரு நேஷனல் லெவல் ஹண்டர். ஸோ இவரோட எபிலிட்டிஸை பார்க்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஏன் வந்து டாப் தேர்டில் இருக்காருன்னு தெரியும். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா இம்மன் ஸ்ட்ரென்த், இம்மன் ஸ்பீடு, ஹை லெவல் டியூரபிலிட்டி, ஸ்பிரிச்சுவல் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷனு, ரூலர்ஸ் அத்தாரிட்டி, ஃபிசிக்கல் ரீஎன்ஃபோர்ஸ்மெண்ட் அப்படின்ற மாதிரி நிறைய அட்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவர் பேரில் இருக்குது. ஸோ அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து இருக்க ஒரு டைட்டில் என்னதுன்னா சோலோ லெவலிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்கஸ்டான ஹண்டர்ன்ற ஒரு டைட்டிலுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து இருக்குது. ஸோ ஈவன் சீரீஸில் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேவெஞ்சர் கில்டோட மாஸ்டர் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து இருப்பார். ஸோ அதுவும் இல்லாமல் அவருக்கு வந்து பாடி வந்து பயங்கரமாக பில்டப் பண்ணி வச்சுருப்பார். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவரால் ஈஸியாக வந்து அட்டாக்ஸ் வந்து டாச் பண்ண முடியும். அதுவும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோன்னா பீஸ்ட் மோன் வச்சிருக்கா இல்லையா, ஸோ அவனை எதிர்த்தே வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து நிற்பார். எப்படின்னா ஸ்பிரிச்சுவல் பாடி மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ணி அவர் ஒரு ஆர்மர் கிரியேட் பண்ணியிருப்பார் இல்லையா. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா இருப்பார். ஸோ என்னதான் இருந்தாலும் தாமஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜின்வோ கிட்ட தோற்றுருவார். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜின்வோ வந்துட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான். ஸோ தேர்ட் பொசிஷனில் இருக்காரா. ஸோ டாப் 2ல் இருக்குது நம்ம சங் ஹில்வான். ஸோ அவருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ் ரேங்க் ஹண்டர் தான். ஸோ அவரோட எபிலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெல்த்து, இம்மன் ஸ்ட்ரென்த்து, இம்மன் ஸ்பீடு, ஹை டியூரபிலிட்டி, அதுக்கப்புறமா ரூலர்ஸ் அத்தாரிட்டி, ஸ்பிரிச்சுவல் பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் இப்படின்ற மாதிரி நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. பட் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக ரேங்கிங் வந்து சோலோ லெவலிங்கில் கொடுக்கல. ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு பேட்டில்ஸில் இன்வால்வ் ஆகலை. ஏன்னா ஸ்டோரி பார்த்தவங்களுக்கு தெரியும் அவர் வந்து ஒரு டஞ்சனில் வந்து மாட்டியிருப்பார் இல்லையா. ஸோ ரொம்ப வருஷங்கள் கழித்து தான் வந்து பார்த்திங்கன்னா வருவார். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த நிறைய வந்துட்டு எப்படி சொல்கிறது கான்ட்ராக்ட்ஸ்லாம் போட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து தப்பிச்சு வந்திருப்பார். ஸோ கடைசியாக வந்துட்டு அந்த ஐஸ் மோனாச்சோட ஃபைட் இருக்கு இல்லையா, பீஸ்ட் மோனாச்சு, அவங்கள எதிர்த்து சிங்கிள் ஹேண்டடாக வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் பண்ணுவார். ஸோ அதுவும் இல்லாமல் இவரால் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் பாடி மேனிஃபெஸ்டேஷன் யூஸ் பண்ண முடியும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவரால் பஞ்ச் ஆஃப் எபிலிட்டிஸ் வந்து யூஸ் பண்ண முடியுமா. அதனால தான் வந்து அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்காரு. ஸோ நம்ம லிஸ்ட்டில் செகண்ட் இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா இருக்கார். ஸோ அதுவும் இல்லாமல் இந்த டாங்ஸு இருக்கா இல்லையா, ஸோ டாங்ஸுவை வச்சு வேலை காமிச்ச வந்து பார்த்திங்கன்னா நம்ம சங் ஹில்வான் தான். ஸோ அதனால தான் டாப் 2ல் இருக்கார். ஸோ இப்போ நம்ம டாப் 1ல் பார்க்க போகிறது நம்ம நன் அதர் தென் சங் ஜின்வூ. ஸோ வந்து பார்த்திங்கன்னா எஸ் ரேங்க் ஹண்டர், ஷேடோ மொனார்ச். ஸோ அதான் அவனோட கிளாசிஃபிகேஷனு. ஸோ எபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா கொலோசல் ஸ்ட்ரென்த்து, இம்மன் ஸ்பீடு, ஷேடோ எக்ஸ்ட்ராக்ஷன், ஷேடோ எக்ஸ்சேஞ்சு, இம்மன்ஸ் டியூரபிலிட்டி, மொனார்ச் டொமைனு, டீடாக்சிஃபிகேஷனு, ஆஸ்ட்ரலைசேஷனு, அக்கஸ்ட், இன்னுமே நிறைய எபிலிட்டிஸ் வந்து பார்த்திங்கன்னா சங் ஜின்வூக்கு வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ இவன் தான் சோலோ லெவலிங்கோட ப்ரோட்டகனிஸ்ட்டு. ஸோ ரொம்பவுமே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஹண்டராவது பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஸ்டார்டிங்கில் சொல்லிட மாட்டாங்க. பட் கடைசியாக கன்ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஈவன் மொனார்ச்னாலேயும் கூட வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அந்தளவுக்கு வந்து பவர்ஃபுல்லான ஒரு ஆளாக வந்து பார்த்திங்கன்னா இருந்திருப்பான். ஸோ அதுவும் இல்லாமல் இவனே ஹீ இஸ் த மொனார்ச் ஆஃப் ஹிம்செல்ஃப் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருப்பாங்க. ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவனோட பவர் வந்து அதிகமாக இருக்கும். கிட்டத்தட்ட அவனால் வந்துட்டு அவன் டிஃபீட் பண்ணுற எனிமீஸை வந்து அவனோட ஷேடோ சோல்ஜர்ஸாக வந்து மாற்ற முடியும். ஸோ விச் இஸ் பிக் திங் இல்லையா. ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு ரொம்பவுமே பவர்ஃபுல்லாக வந்து எல்லோரும் முன்னாடியே தெரிஞ்சிருப்பான். ஸோ அவனோட ப்ரெசன்ஸே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அதிகமாக இருக்கும். ஸோ ஜின்வூவை பற்றி நான் மாங்கா எக்ஸ்ப்ளனேஷன்லேயே ரொம்ப அதிகமாக பேசியிருப்பேன். ஸோ அதனால் சொல்ல அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே டாப் 1ல் இருக்கிறது நம்ம ஜின்வூ தான். ஸோ அவங்ககிட்ட இருக்க ஒரு பவருமே வந்து பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். ஸோ அவனால் இம்மன் ஸ்பீட் யூஸ் பண்ண முடியும். அதுக்கு நம்ம ஸ்டார்டிங்கில் நம்ம டைசிக்கோட ஃபைட்லேயே வந்து பார்த்திங்கன்னா அவன் வந்துட்டு ஸ்டெல்த் மோடி எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எடுத்துருப்பான். ஸோ அவங்ககிட்ட இல்லாத பவரே இல்லாத மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும். ஸோ ஷேடோ எக்ஸ்சேஞ்சு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மொனாச்சோட டொமைன் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி எல்லாமே முக்கியமாக டீடாக்சிஃபிகேஷன். ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா இது மற்றவங்களுக்கு ட்ராபேக்கே வந்து பார்த்திங்கன்னா இருந்திருக்கு. ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட ஸ்ட்ரென்த்து பாய்சனாக இருக்கும் போது நம்ம ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாய்சன் இறங்கினாலுமே அது வந்து டீடாக்சிஃபை ஆயிரும். ஸோ அதனாலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோ வந்துட்டு அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்திருப்பான். ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம இங்கேயே என் பண்ணிக்கலாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ அங்கே மீட் பண்ணுறேன். ஸோ பாய் கைஸ்.